வணக்கம். இன்னைக்கு நாம டைவர்ஜென்ட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கோட் ஸ்மெல் பத்தி தான் பார்க்க போறோம். இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ரொம்பவே சகஜமா வர்ற ஒரு பிரச்சனை. ஆனா நிறைய பேர் இதை தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. சரி வாங்க இது என்னன்னு டீட்டெயிலா அலசி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல சில பிரச்சனைகளோட பேரு கேட்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில அதுங்க ஒண்ணுக்கொண்ணு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதனால சில சமயம் பெரிய குழப்பமே வந்துடும். இங்க பாருங்க, இது ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா சொல்லிடலாம். டைவர்ஜென்ட் சேஞ்ச்னா ஒரே ஒரு கிளாஸ்ல ஒரே காரணத்துக்காக பல இடத்துல போய் கை வைக்கிறது. ஆனா ஷார்ட்கன் சர்ஜரியோ அதுக்கு அப்படியே உல்டா. ஒரே ஒரு சேஞ்சுக்காக பல கிளாஸ்கள்ல போய் மாத்த வேண்டியிருக்கும். பாத்தீங்களா, ரெண்டும் எதிரும் புதிரும் தான். நாம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறது டைவர்ஜென்ட் சேஞ்ச் பத்தி. ஒரு டாக்டரால நோயை குணப்படுத்தணும்னா முதல்ல அதோட அறிகுறிகளை சரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதே லாஜிக் தான் நம்ம கோடுக்கும். இந்த டைவர்ஜென்ட் சேஞ்சுங்கிற பிரச்சனையோட அறிகுறிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு சின்ன ஃபீச்சரை ஆட் பண்றதுக்காக ஒரு பெரிய கிளாஸ்ல சம்மந்தமே இல்லாத 4-5 இடத்துல போய் உங்க கோடை மாத்தின அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஏற்கனவே இந்த பிரச்சனையை சந்திச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் முக்கியமான அறிகுறியே. உங்க கோடுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கிளாஸ நீங்க திரும்ப திரும்ப அதுவும் விதவிதமான காரணங்களுக்காக மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க டைவர்ஜென்ட் சேஞ்ச் இருக்குன்னு உறுதியா சொல்லலாம். இந்த உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிடும். யோசிச்சு பாருங்க, நீங்க சிஸ்டம்ல புதுசா ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் தான் ஆட் பண்றீங்க. ஆனா அதுக்காக அதே கிளாஸ்ல இருக்கிற ஃபைன் ப்ராடக்ட், அப்புறம் டிஸ்ப்ளே ப்ராடக்ட், அதோட ஆர்டர் ப்ராடக்ட், இப்படி சம்பந்தமே இல்லாத 3 மெத்தடே நீங்க மாத்த வேண்டியிருக்கு. இதுதான் டைவர்ஜென்ட் சேஞ்ச். ஓகே, அறிகுறிகள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன, இது எதனால வருதுங்கிறத கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவா 2 காரணம் தான். 1, ஆரம்பத்திலேயே ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரை சரியா பிளான் பண்ணாம எழுதுறது. இன்னொன்னு, அங்க இங்க இருந்து கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற நம்ம ஃபேமஸான காப்பி பேஸ்ட் டெக்னிக் தான். இதனால ஒரு கிளாஸ் மேல பல பொறுப்புகளை திணிச்சு கடைசில அது ஒரு குழப்பமான கோடா மாறிடுது. ஆனா கவலைப்படாதீங்க, எல்லா வியாதிக்கும் ஒரு மருந்து இருக்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இப்போ இந்த டைவர்ஜென்ட் சேஞ்ச சரி பண்றதுக்கான ஒரு தெளிவான சிகிச்சை திட்டத்தை பத்தி பாப்போம். நம்மளோட மெயின் டார்கெட் ரொம்ப சிம்பிள். பல வேலைகளை செய்யற அந்த ஒரே கிளாஸ் எடுத்து அதோட வேலைகளை லாஜிக்கலா பிரிச்சு தனித்தனி பகுதியா மாத்தணும். அவ்வளவுதான். இதுக்கான முதல் மற்றும் முக்கியமான தீர்வு எக்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் டெக்னிக். அப்படின்னா ஒரே மாதிரி வேலை செய்யற மெத்தட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து அதை ஒரு புது கிளாஸுக்கு மாத்திரணும். இப்படி செய்யறதால ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரே ஒரு குறிப்பிட்ட வேலை மட்டும்தான் இருக்கும். கோட் ரொம்ப நீட் ஆயிடும். இன்னொரு சூப்பரான வழி இன்ஹெரிட்டன்ஸை பயன்படுத்துறது. அதாவது பல கிளாஸுகள்ல ஒரே மாதிரி கோட் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அந்த பொதுவான கோடை மட்டும் தனியா எடுத்து ஒரு சூப்பர் கிளாஸ்ல போட்டு மத்த கிளாஸ அதுல இருந்து உருவாக்கலாம். இதுவும் கோடை ஒழுங்கா வச்சுக்க ஒரு நல்ல வழி. சரி, இந்த சிகிச்சையெல்லாம் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கோட் எப்படி இருக்கும், இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். அப்போ இதனால நமக்கு என்ன லாபம்? முதல்ல உங்க கோட் ரொம்பவே ஆர்கனைஸ்டா, அதாவது ஒரு ஒழுங்குக்கு வந்துரும். 2வது, தேவையில்லாம திரும்ப திரும்ப வர்ற டூப்ளிகேட் கோட்லாம் குறைஞ்சிரும். ஆனா எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஃபியூச்சர்ல அந்த கோடை மெயின்டைன் பண்றதும் புதுசா ஏதாவது மாத்துறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். சொல்லப்போனா உங்க டெவலப்பர் லைஃபே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இந்த திருத்தங்களையெல்லாம் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க கோட் பேஸ்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. ரிசல்ட் என்னன்னா 100% ஆரோக்கியமான, அதே சமயம் புரிஞ்சுக்க ரொம்ப எளிமையான ஒரு கோடு. சரி, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம கத்துக்கிட்டதை வச்சு உங்க சொந்த ப்ராஜெக்ட் கோட்ல கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த டைவர்ஜென்ட் சேஞ்சுங்கிற நோயால பாதிக்கப்பட்ட முதல் நோயாளி, அதாவது முதல் கிளாஸ் எது, அதை கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுக்க இதுதான் சரியான டைம்.